வணக்கம். நான் நல்லையா அமதநாதன், அதிபர் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு. 2 பாடசாலைகளில் இணையவழி கல்விகளை வெற்றிகரமாக கையாண்டு அவற்றின் மூலம் ஒரு சிறந்த பெறுதல்களை பெற்ற அடிப்படையில் உங்களோடு பேசுகின்றேன். இணையவழி 2017ஆம் ஆண்டின் மையப்பகுதியிலிருந்து நாங்கள் இணையவழி கல்விகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இணையவழி கல்விகள் ஆரம்பித்ததன் பின்னர் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அடைமட்டம் 48% 90% அதிகரித்திருக்கிறது. வெட்டுப்புள்ளி இது ஒரு ஆரம்ப பாடசாலை. தரமைந்து மாணவர்களே வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் வருகின்ற மாணவர்களின் சதவீதம் ஒரு வருடத்துக்குள் 32% 40% அதிகரித்திருக்கிறது. கோவிட்-19 காலகட்டத்தில் ஜூம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வழியாக தரம் 1 - 5 வரை மாணவர்களுக்கு கற்பித்தலை மேற்கொண்டோம். இதில் 80% மாணவர்கள் பங்கு பெற்றி பலன் பெற்றிருக்கிறார்கள். இதனோடு மட்டுமன்றி இலங்கை தீவிலிருந்து முழுவதிலும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கூட மாணவர்கள் இந்த வகுப்புகள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். இணையவழி கல்வி சாத்தியமில்லை என்கின்ற சில எதிரான நியாயப்பாடுகள் காணப்படுகிறது. ஆயினும் பாடசாலைகளுக்கு ஸ்ரீலங்கா டெலிகாமானது 100 GB டேட்டாவை சலுகை கட்டணங்கள் வழங்குகிறது. இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் நாளொன்றுக்கு 15 வீடியோக்களை நமது யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்கின்றோம். அவ்வாறு பதிவேற்றம் செய்கின்ற போதும் எங்களுடைய டேட்டாவிலே 60% டேட்டாக்களை மாத்திரமே செலவு செய்யப்படுகிறது. ஆங்கில கல்வியை மேம்படுத்துவதற்காக புலம்பெயர் அமைப்புகளோடு இணைந்து 4 செயல் திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம். அவை நேரலை வகையாக வழிப்படுத்தப்படுகிறது. இலங்கையிலே பொருளாதார ரீதியிலும் அல்லது கல்வி அடைமட்ட ரீதியிலும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டம். எந்த மாவட்டத்திலே இது சாத்தியமாகின்ற போது வேறு எல்லா மாவட்டங்களிலும் இது சாத்தியம் இல்லை என்பதற்கான எந்த ஒரு நியாயமும் இல்லை. இணையவழி கல்வியின் சாத்தியம் தொடர்பாக சிந்தனை அல்லது எண்ணங்கள் தொடர்பான பின்னோக்கிய பார்வைங்க காரணமே தவிர இணையவழி கல்வி சாத்தியமானது தான். நன்றி.